மோடிஜி அவர்களை நான் கேட்கல. ஆனால் அது உங்களுடைய பிரதமர், ஆனால் எனது பிரதமர் தான். நான் அதில் அவர் எனது பிரதமர்ல எனக்கு சொல்வதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஆனால் எனது பிரதமர் அன்று சொன்ன கேள்வியை இன்று மக்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை என்னிடம் உள்ளது என்றால் என்னுடைய கடமையை செய்கின்றேன். இரண்டாவதாக அவருடைய ஃபாரின் அஃபேர்ஸ் அதாவது நான் சொல்லல, அவருடைய கட்சியை சார்ந்த அருண் ஷோரி சொன்னாரு, நமது பிரதமர் he is good in managing headlines, அதாவது தலைப்புச் செய்திகளை மேனேஜ் செய்கின்ற அளவுக்கு காட்டுகின்ற தன்னுடைய கவனத்தை, நாட்டையும் நாட்டு மக்களையும் அயல்நாட்டு கொள்கைகளையும் காட்ட வேண்டும், காட்டியிருந்தால் இது நடக்காது என்று நான் கூறவில்லை, அவரது கட்சியை சொல்கிறார். அருண் ஷோரிக்கும் மோடிக்கும் என்ன மாதிரியான உறவு போயிட்டு இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இல்ல என்ன மாதிரி உறவு இல்ல யார் சொல்கிறார்கள் உண்மை இருக்காங்க. அப்போ என்னுடைய கேள்வி எந்த அரசு நம்ம நாட்டுக்கு என்ன நான் நிச்சயமாக நீங்க அந்த தேசப்பற்றோடு பேசுறதுனால கேட்கிறேன். இப்ப உங்களுடைய ஆட்சியிலும் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடந்தது, நீங்க அதை எப்படி சொல்லி நியாயப்படுத்துவீங்க? இல்ல எதையுமே தீவிரவாத தாக்குதலை என்றுமே எதை சொல்லியுமே நியாயப்படுத்த முடியாது. அப்ப உங்களுடைய வெளியுறவு கொள்கை ஆனால் அன்று அதாவது ரெண்டு விஷயம், அதாவது தீவிரவாதம் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல பாகிஸ்தானை பொறுத்தவரை அரசுக்கும் அங்குள்ள இராணுவத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் எத்தகைய உறவு உள்ளது என்பதை அனைத்தும் அறிவோம். ஆனா அங்க போய் ஒரு வீக் அரசு கூட பேசின உடனே இன்று அதற்கு பதில் கிடைத்துள்ளது. இது பாகிஸ்தான் உதவி செய்து உள்ளதா இல்லையா என்ற பெரிய கேள்வி நிச்சயமாக விடை கிடைக்காவிட்டாலும் இது மூன்றாவது முறையாக இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்றாவது முறையாக இதுவரைக்கும் 20 வருடம் பஞ்சாப்ல எந்த விதமான தீவிரவாதமும் நடக்கவில்லை பஞ்சாப்ல. ஆனால் இவர் ஆட்சிக்கு 3 முறை பஞ்சாப்ல நடந்திருக்கு. இது மூன்றாவது முறை இந்த வருடம் ஆரம்பத்திலேயே நடக்குது. ஒரு பத்திரிகையில வந்த செய்தி, பஞ்சாப் தீவிரவாத தாக்குதல்கள் ஒரு பார்வைன்னு 2001, 2002 நடந்தது. என்ன படிங்க, மாநில போக்குவரத்து கழக பேருந்தில் குண்டு வெடித்ததா இருக்கலாம், ரயில்ல குண்டு வெடித்ததா இருக்கலாம், பஸ்ல 2006 வெடிகுண்டு வெடித்ததில் 8 பேர் காயமடைந்தனர் அப்படின்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிறது இல்ல? நீங்க அதெல்லாம் நீங்க எப்படி பிரிச்சு பார்க்கிறீங்க? அதாவதுங்க ரொம்ப தெளிவாக நம்முடைய ராணுவ இதையே தாக்கக்கூடிய அளவு இது. அதாவது மோடி என்ன சொன்னாரு, நான் 56 இன்ச்சுன்னு மாற தட்டினாருங்க. இன்னைக்கு அந்த 56 இன்ச்சு 5.5 இன்ச்சான்னு மக்கள் கேட்கிறாங்க, நான் கேட்கல. இல்ல அப்படின்னா மன்மோகன் சிங்குக்கு நம்ம கேட்க வேண்டும். இல்ல நீங்க கேட்கலாம், ஆனா மன்மோகன் சிங் மாறத்தட்டல 56 இன்ச் இல்ல, அதுதான் பிரச்சனை சொன்னாரு அவரு. அமைதியான முறையிலே ஆக்கப்பூர்வமாக இந்த நாட்டின் அயலுறவு கொள்கை நடத்தப்பட்டது. இது மீடியாவுக்காகவோ இல்ல மக்கள் கிட்ட டாம் அடிக்கிறது இல்லை. அதாவது டிப்ளமசின்றது பேச்சுக்கள் சும்மா வாய்ச்சொல் வீரர் அடியில். இவங்க இவர் சொன்னாரு வெள்ளிக்கிழமையே எத்தனை பக்தர்கள், நான் பக்தர்கள் சொல்றது ராம பக்தர்களையோ முஸ்லீம் பக்தர்களையோ கிறிஸ்துவ பக்தர்களையோ சொல்ல, மோடி பக்தர்கள் பரணி பண்ணாங்க தெரியுமா? இது மாதிரி ஒரு செக்யூரிட்டியை பார்த்ததே இல்லைன்னு பேசினாங்க தெரியுமா? திரு அருணன், நீங்க பாருங்க, ஏன்னா பார்வையாளர்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல் நடத்துறது. காங்கிரஸ் பாஜக மீது வெளியுறவு கொள்கையில உங்களுடைய அணுகுமுறை தவறுன்னு சொல்லியிருக்கு. இதைவிட கடுமையாக பாஜக காங்கிரஸை சாடி இருக்கிறது. தீவிரவாதம் நடந்துட்டே தான் இருக்குது, அது பாகிஸ்தான் அயல் மண்ணில் இருந்து வந்துட்டே தான் இருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? இல்லை, முதற்கண் நான் இந்த பயங்கரவாதிகளுடைய தாக்குதலை முறியடிக்க தங்களுடைய இன்னுயிரை தந்த அந்த 7 இந்திய வீரர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை அவங்க நடத்தியிருக்காங்க. என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா, எப்படி நீங்கள் குறிப்பிட்டீங்க 2001 பஞ்சாபில் இப்படி நடந்திருக்கு, அது உண்மை. ஆனால் இந்த ஜூலை நடந்தது இந்த ஆண்டு இது ரெண்டு என்னன்னா நம்முடைய இராணுவ நிலைகள் மீது பெரிய பயங்கரவாதிகள் தாக்குதல். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்தது அப்படிங்கிறது தான் நமக்கு மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் தரக்கூடிய ஒன்று. இப்போ ஜூலை அனுபவத்தை வைத்து, அதான் இன்றைக்கி பூரா பத்திரிகையில் வந்திருக்குது, வலைத்தளங்கள்லேயும் அதான் எழுதுகிறாங்க. ஜூலை அனுபவத்துக்கு பிறகு கூட இந்த பஞ்சாபில் இத்தகைய தாக்குதல்கள்
நம்முடைய இராணுவ நிலைகள் மீது, நம்முடைய மையங்கள் மீது வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்து உரிய ஏற்பாடுகளை மோடி அரசு செய்ததா என்கிற பெரிய வினா இருக்கு. நண்பர் சொன்னது ஒரு வகையில் சரி, நம்ம கொஞ்சம் நிதானமாக பேசணும் அப்படிங்கிறது சரிதான். ஆனால் பேசாமல் இருக்க முடியாது, பேசித்தான் ஆகணும். நீ சரியாக சுட்டி காண்பித்தீங்க, காங்கிரஸ் ஆட்சியின் போது பாஜக எப்படி பேசிச்சுக்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. பாருங்கப்பா, நீங்கள் பேசும்போது அந்த தலையில் நீங்கள் அந்த அளவுக்கு பேசாட்டியும் கூட நாம் நிதானமாக இதை பற்றி பேசித்தான். இல்லை, இதை ஒரு தீவிரவாத தாக்குதல், நான் இப்படி மீண்டும் அதான் கேட்குறேன், தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஏதோ இந்த 5 ஆண்டெல்லாம் இல்லை. அப்போ இதை முழுக்க மோடி அரசு தான் சுமக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதற்கு அந்த பழியை மோடி அரசு சுமக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் அப்படி சொல்ல வரல. பட் ஏற்கனவே ஒரு அனுபவம் ஜூலை மாதம் அதே பஞ்சாப்ல இருக்குன்னா, அடுத்த 6 மாதத்தில் அதே பஞ்சாப்ல இந்த மாதிரி பயங்கரவாதிகள் அல்லது தீவிரவாதிகள் நம்முடைய நிலைகளை தாக்குறாங்க, இராணுவ நிலைகளை தாக்குறாங்க என்றால், அப்போ உரிய படிப்பினையை பெற்று உரிய தற்காப்பை அல்லது ஒரு உரிய எதிர் நடவடிக்கைக்கு நீங்கள் தயாராக இல்லை. இப்போ நமக்கு அவங்களுடைய வீர நடவடிக்கை நம்ம மெச்சுறோம். ஆனால் என்ன கவலையாக இருக்குன்னா, வந்தது எத்தனை பேர்னு இன்னும் தெரியலேங்கிறாங்க. எனக்குன்னு நான் 5 பேர் வந்திருக்காங்க, ஆனால் கிட்டத்தட்ட 500 படை வீரர்களை கொண்டு வர வேண்டியிருக்கு. முதல்ல எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. 11:30 மணிக்கு என்ன ஆகுது, மீண்டும் தாக்குதல் ஆரம்பிக்குது. இப்போ நண்பர் என்ன சொல்றாரு, இன்னும் முடியலை அப்படிங்கிறாரு. அப்படி என்றால் முழு விவரங்கள் இன்னும் நமக்கு கிடைக்கல என்றுதான் நான் ஊகிக்கிறேன். சுந்தர், இதுல இறந்ததுல ஒருவர் காமன்வெல்த்ல பதக்கங்கள் வாங்கிய ஒரு வீரரை கூட நம்ம இழந்திருக்கிறோம். என் கேள்வி என்பது, இதை தடுத்திருக்க முடியுமா? ஏன்னா ஜூலையில் நடந்தது, கடந்த ஆண்டு குர்தாஸ்பூர்ல நடந்தது போன்றே தான் நடந்திருக்கிறது. அப்படின்னா நம்மளுடைய படைகள் என்ன செஞ்சிட்டு இருக்கு? நம்ம ஒவ்வொரு கட்டமும் தீவிரவாதத்தை நாங்க எதிர்த்துருவோம், இந்தியாவை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பேசுறோம், அரசியல்வாதிகள் மேடையில பேசுறாங்க. ஆனால் இந்த சம்பவம் நடந்துட்டே இருக்கு, கேந்திரமான பகுதியை நெருங்கி இருக்கிறார்கள். நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதை தடுத்திருக்க முடியுமா? முதற்கண் 7 வீரர்கள் இருந்தார்கள் இல்லையா, அவர்கள் சண்டை போட்டு, அந்த வீரர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நான் சொல்ல வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது இது வழக்கமாக தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிற இந்த மாதிரி தீவிரவாத இந்த அட்டாக்ஸ் நடந்து கொண்டு தான் இருக்குது. இதுக்கு 3 காரணங்கள் இருக்குது. ஒன்று பாகிஸ்தான் அரசு, இவர் எந்த எதிரி நாட்டு, நம்முடைய பிரதமர் ஒரு எதிரி நாட்டு தலைவரை கட்டுப்பிடிச்சு அவர்களோட கை குலுக்கி கை கோத்துக்கிட்டு நடந்தார். இது பெரிய தவறு. இது தவறு. ஏன்னா பாகிஸ்தான்ல 3 அரசாங்கம் இருக்கு. இது ஒன்று. இன்னொன்று பாகிஸ்தான் இராணுவம், அது ஒன்று. 3வது அவங்களுடைய அந்த தீவிரவாத இயக்கங்கள். இந்த 3 கவர்மெண்ட் இருக்கு. இப்ப இவரு கூட இவர் கிட்ட போய் நெருங்கினதுனால அவங்களுக்கு ஒரு பொறாமை வருது. இல்ல, நான் அதனால சுந்தர் ஒரு கேள்வி, ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் அங்க ஒரு ஜனநாயக பூர்வமா இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை தானே கட்டிப்பிடிக்க முடியும், கட்டுப்பிடிக்க முடியும். எதிரி நாடுங்க, அங்க நடக்கிறது ஜனநாயகம் இல்ல. அவங்க அடிதடியில வந்தவங்க. நவாஸ் ஷெரீப் அவரு இருக்கிறதுலயே அங்க ஒரு பெரிய இது. அவரு உலக நாடுகள் என்ன திரு ராமசுப்ரமணியன், அது நீங்க ஒரு எதிரி நாடு என்பது வேறு, டிப்ளமசி நீங்க பேசியிருக்கவே கூடாதுன்றீங்களா? வேற விதமா பேசியிருந்திருக்கலாம். எதிரி நாட்டு தலைவர் கட்டி தழுவுறது, கை கோத்துக்கு நடக்கிறது, இதெல்லாம் ராஜதந்திரம் இல்ல, இது ஒரு தவறான நடவடிக்கை. ஆனால் கூடவே எதிரி நாட்டு இராணுவத்தை, பாகிஸ்தான் இராணுவத்தை அடி 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 என்று அடித்து அவர்களை அடக்க வேண்டும். அதே மாதிரி அவங்க இந்த தீவிரவாத இயக்கங்கள் இருக்கு இல்லையா, ஜிஹாதிஸ்ட்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் மேல் உலகத்துக்கு போறதுக்கு அவசரப்படுறாங்க. அவங்கள மேல் உலகத்துக்கு நாம அனுப்பணும். இதுக்கெல்லாம் நாம இராணுவத்தை உபயோகிக்கணும். இராணுவத்தை காங்கிரஸ் ஆட்சியிலையும் உபயோகிக்கல, இந்த ஆட்சியில இந்த ஆட்சியில ரொம்ப மோசமான நிலையில ராணுவத்தை வச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ராணுவத்துக்கு ஃபேவரபிளா இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த துணை ராணுவத்தையும் போலீஸையும் RSS-ஐயும் வச்சே நாட்டை நாங்க இது பண்ணிக்குவோம், எங்க பார்டரை பாகிஸ்தான் ராணுவம். அவங்க இப்படி RSS எல்லாம் வச்சுன்னு நம்ம அப்படி பேசிட முடியுமான்றது தெரியல. நம்ம தொடர்ந்து பேசலாம். ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் பிரதமர் அவர்களினுடைய பேச்சை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து பாஜக காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு இதுக்கு தொடர்பு உண்டுன்னு பேசியிருக்கிறாங்க. ஆனால் பிரதமர் மோடி அவர்களினுடைய பேச்சு, இந்தியாவின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், மனித குலத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு கோடிட்டு காண்பிக்கிறார். ஆனா மத்திய உள்துறை இணையமைச்சர் பாகிஸ்தானுக்கு தொடர்பு உறுதியும் பேசியிருக்கிறார். ஏன் பாகிஸ்தான் தான் இதற்கு காரணம்? பாகிஸ்தானை மையப்படுத்தி பிரதமர் மோடி பேசல, என்ன அணுகுமுறை மாற்றம் வந்தது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை, விவாதத்தை எழுப்பி இருக்கிறார்கள்.
நம்ம அது பற்றியும் பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க.